தலைமுறைகளாக இருளில் தவித்த இந்த மலை கிராமம் இன்றைக்கு ஊடகங்களின் கவனம் பெற காரணம் விஜயின் வருகைதான். அவர் கால் பதித்த அந்த ஒற்றை நிகழ்வால்தான் தங்களின் கிராமம் உலகளவில் ட்ரெண்டானதாக அப்பகுதி மக்கள் ஆனந்த கண்ணீருடன் நெகிழ்கிறார்கள். திரைப்படத்தில் பார்த்தபடி அத்திப்பட்டி போல வரைபடத்திலேயே இல்லாதவாறு ஒதுக்கப்பட்ட கிராமம்தான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலையில் உள்ள அசன்கொடை கிராமம். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த மலை கிராமத்தில் விவசாயம்தான் பிரதான தொழில். கரடு முரடான மலைப்பாதையை கடந்து செல்ல ஒரே ஒரு ஜீப் போக்குவரத்து மட்டும்தான் ஒரே வாழ்வாதாரம். அவசர மருத்துவ உதவிக்கோ விளை பொருட்களை ஏற்றி செல்லவோ இந்த ஜீப் வாகனத்தை மலை மக்கள் முழுமையாக நம்பியிருக்கின்றனர். சென்னையில வேலை பார்த்திருக்கேன், மதுரையில் வேலை பார்த்துருக்கேன், தேனியில் வேலை பார்த்துருக்கேன். அதெல்லாம் முடிச்சு விவசாயம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஊரில் இருந்து இருக்கேன். அப்புறம் வீட்டில் எல்லாமே எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் கீழ்மலை மேல்மலை எல்லா பக்கமும் பொண்ணு பார்த்தாங்க. யாருமே ரோடு வசதி இல்லைன்னு சொல்லி பொண்ணு கொடுக்கவே இல்லை. என் பையனுக்கு நாங்கள் வந்து முடிஞ்சோன்னா பொண்ணு பார்க்க போனால் இந்த ஊருக்கு நாங்கள் கொடுக்குறதா அப்படின்னு ரொம்ப அலட்சியப்படுத்தினாங்க. எங்கள் ஊரை பற்றி ரொம்ப அலட்சியப்படுத்தி இந்த ஊருக்கு நாங்கள் எப்படி பொண்ணு கொடுக்கறது அப்படின்னு வந்து 2-3 பேர் வந்து வீட்டில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போவாங்க. போனோன்னா இந்த ஊருக்கு அங்கிட்டு போனோன்னா இந்த ஊருக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்குறதா அப்படின்னு கேட்டாங்க. சாலை வசதி இல்லாத இந்த ஒரு காரணமே இந்த கிராமத்து இளைஞர்களின் வாழ்க்கையிலும் பெரிய இடியை இறக்கியது. முறையான பாதையும் போக்குவரத்து வசதியும் இல்லாத ஊருக்கு பெண் கொடுக்க வெளியூர் மக்கள் மறுத்துவிட்டனர். இதனால் திருமணமே ஆகாமல் பல இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானது. தங்களின் கிராமம் உலக தொடர்பே இல்லாமல் அத்திப்பட்டி போல முடங்கி போய்விட்டதே என அந்த விளிம்பு நிலை மக்கள் பல ஆண்டுகளாக கண்ணீரில் தத்தளித்து வந்தனர். அரசாங்கம் வழங்கும் இலவச ரேஷன் அரிசியை கூட மலையேற்றி கிராமத்திற்குள் கொண்டு வர 3000 ரூபாய் வரை வாடகை கொடுக்க வேண்டிய கொடுமை இங்கு நீண்ட காலமாக அரங்கேறி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா ஓரியாடுறோம். எந்த ஒரு அதிகாரிகள் கிட்ட போய் மனு கொடுக்குறோம், அவங்ககிட்ட போய் மனு கொடுக்குறோம். அவங்கள வந்து அந்த அதிகாரிகள் வந்து அந்த வேலை செய்ய விட மாட்டாங்க. 1 வருஷம் குறைச்சது, அந்த 1 வருஷத்துக்குள்ள அடுத்த அதிகாரி மாறுறாங்க. நாங்க திரும்பவும் பையில தூக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு நாங்கள் கூலி வேலைக்கு போனால் 300 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அந்த 300 ரூபா பொழப்புக்கு எடுத்து நாங்கள் போய் பார்க்குறோம். அது என்னது, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து 1ஆவதுலேருந்து போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவாக சொல்லியிருக்காரு. அதை நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துட்டாருன்னா எங்கள் ஊர் சார்பாக எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த காரிருளில்தான் அந்த மக்களின் வாழ்வில் ஒரு மின்னலாய் நிகழ்ந்தது அந்த சம்பவம். கடந்த ஆண்டு முதல்வர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இந்த அசன்கொடை வனப்பகுதியில் நடைபெற்றது. படப்பிடிப்பின் போது எந்தவித பந்தாவும் இல்லாமல் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அந்த கரடு முரடான பாதையிலேயே நடந்தே சென்றார் விஜய். அப்போது வழியில் நின்ற மக்கள் அவரை சந்தித்து தங்களின் 3 தலைமுறை போராட்டத்தை கண்ணீரோடு விவரித்தனர். நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க ஊருக்கு முறையான சாலை வசதி செஞ்சு தரணும் என மக்கள் உருக்கமாக கோரிக்கை வைத்த போது அதை இன்முகத்தோடு கேட்டுக்கொண்ட விஜய் ஆட்சி அமைந்ததும் நிச்சயம் சாலை வரும் என புன்னகையோடு உறுதியளித்து சென்றார். அவர் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்தாரு. அந்த இடத்துல நாங்கள் ஒரு 10 பேர் நின்றுருந்தோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து, சார் நாங்கள் இங்கே குடியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் இங்கே ஒரு மக்கள் இருக்கீங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார். அது சார்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம். அவர் கண்டிப்பாக செய்கிறேம்மான்னு சொல்லி சொன்னார். அப்புறம் 2வது நான் என்ன கேட்டேன், சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியம், எந்த காரணத்துக்கு கூட பின் வாங்கிறாதீங்க, நீங்கள் முன்னுக்கு வாங்க, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினேன். அவருக்கு அப்படி சிரித்தார். நாங்கள் சந்தோஷமாக தான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா முதலமைச்சரே இப்படி சொல்லுவாருன்னா நாங்கள் யாரும் எதிர்பார்க்காதது தானே. சட்டசபையில் வந்து பேசுகிறாங்க. எங்கள் ஊர் வந்து ஒரு அத்திப்பட்டி மாதிரி தாங்க, ஒரு அஜித் படத்தில் வந்து அத்திப்பட்டி மாதிரி தான். காணாமல் போன ஊரை மீட்டெடுத்து கொடுத்துருக்காருன்னா அது தங்க தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். இந்த ரோட்டில் நாங்கள் வண்டி ஏற்றிட்டு மேலே வர்றோம்னா எங்களுக்கு டீசல் வந்து 1000 ரூபாய்க்கு அடிக்குது. 2வது மேலே வந்து ரிட்டன் கீழே போகிறப்ப எங்களுக்கு ஒரு தடவை வந்து போனோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா வண்டிக்கு வேலை வைக்கிது. அதாவது நார்மலாக வந்து 10,000 ரூபா வேலை வைக்கிது. சிஎம் சார் முதலமைச்சர் வந்து இங்கே உள்ளே வந்ததுமே எங்களுக்கு வந்து இந்த ரோட்டை நான் உங்களுக்கு போட்டு தரோம், நான் வந்து இப்போதைக்கு வந்து நான் வந்து அரசியல் ரீதியாக வரல, நான் வந்து சினிமாவுக்காக வந்திருக்கேன், நான் அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு முதலமைச்சராக வந்தால் நாங்கள் ரோடு போட்டு தரோம்னு சொல்லி சொன்னார். எங்களோட அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறாரு. இதுக்கு வந்து பல கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சியில் இந்த மாதிரி ரோடு போட்டு தரல, நாங்கள் எங்கள் ஆட்சியில் தான் நாங்கள் வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி எங்களவே ஒரு வீடியோ எடுத்து, ஆனால் நாங்கள் பேசின எதையுமே அந்த இதில் காமிக்கலை. நாங்கள் சீரியல் ஆட்சியாக வந்து இதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எதுவுமே இது வரைக்கும் வந்து எங்களுக்கு கேட்கவே இல்லை.
இவர் தான் முத வந்திருக்காரு. வந்து எங்களுக்கு ரோடு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால சிஎம் சாருக்கு, தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் ஊர் மூலியமா. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படும் வாக்குறுதிகள் காற்றில் பறக்க விடப்படுவதுதான் தமிழக அரசியல் வரலாறு. ஆனால் அந்த எழுதப்படாத விதியை சுக்குநூறாக உடைத்தெறிந்திருக்கிறது முதலமைச்சர் விஜயின் ஆக்ஷன். கடந்த வாரம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த், ஆட்சி பொறுப்பேற்ற 5வது நாளிலேயே அசன்கொடை கிராம மக்கள் தன்னிடம் வைத்த கோரிக்கையை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் விஜய், அந்த மலை கிராமத்திற்கு புதிய சாலை அமைக்க உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்க உத்தரவிட்டார் என பெருமிதத்தோடு அறிவித்தார். கொடைக்கானல் பிளாக் தாண்டிக்குடி என்ற ஒரு பஞ்சாயத்தில் போன வருடம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் படப்பிடிப்புக்கோசம் ஷூட்டிங்கோசம் அங்கே போனார். ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கரடு முரடா ஜீப்பில் மேலே ஏறி அந்த இடத்துக்கு போனார். தாண்டிக்குடியில் நானும் கூட போயிருந்தேன். ஆனால் கீழே வரும்போது அவர் 1 மணி நேரம் தனியாக நடந்து வந்தார். வந்த உடனே 15 வருஷமா அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை. நம்ம சொந்த செலவில் இந்த ரோடு 254 பேர் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொந்த செலவில் போட்டுடலாமான்னு நம்மளை பேனர் வைக்கவே விடலை. நம்மளை எங்கே போய் இந்த ரோடு போடுறதுக்கு விடுவாங்க சார் அப்படின்னு. நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக வந்துடும் சார், வந்த உடனே போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன சிரிச்சார். நான் பதவியேற்று 5வது நாள் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து ஒரு நோட் ஷீட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாண்டிக்குடி கிராமத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு போன வருஷம் மே மாசத்துல சொன்னதை நினைப்பு வச்சுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த 5வது நாட்களே அதை போடுறதுக்கு சொன்னாரு. இன்னைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படப்பிடிப்புக்காக சொகுசு காரில் சென்றிறங்கிய விஜயை அசன்கொடை மக்களின் 3 தலைமுறை துயரம் சுக்குநூறாக உடைத்து போட்டது. ஷூட்டிங் முடிந்து திரும்பும் போது காரில் ஏற மறுத்து அடர்ந்த காட்டுப்பாதையில் 1 மணி நேரம் தனியாளாக நடந்து சென்றவர் வழியெங்கும் அந்த மக்களின் கண்ணீரையும் திருமணமாகாத இளைஞர்களின் நெஞ்சை பிளக்கும் வேதனையையும் தன் மனதிற்குள் கடத்தி கொண்டார். சொகுசு காரில் சென்ற நடிகன் சாமானியர்களின் வலியை சுமந்து கொண்டு 1 மணி நேரம் நடந்து மக்களுக்கான தலைவனாக உருமாறிய அந்த வரலாற்று தருணம்தான் ஆட்சிக்கு வந்த 5 நாட்களில் அந்த ஊருக்கு சாலை அமைக்க நிதி ஒதுக்கி அத்திப்பட்டியாக கிடந்த அசன்கொடை கிராமத்திற்கு புதிய விடிவெள்ளியை கொண்டு வந்திருக்கிறது.